இந்த வாண்டுக்கு மட்டும் உளுந்த மாவு தான் பிடிச்சிருக்கு. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகஸ் டிலைட். இன்னைக்கு நீங்க பார்க்க போற vlog வந்து என்னோட அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 2 years டெலிவரிக்கு அப்புறம் நான் இப்பதான் வந்து அம்மா வீட்டுக்கே போறேன். ஏன் இவ்வளவு நாளா நான் என் அம்மா வீட்டுல போய் நான் ஸ்டே பண்ணவே இல்லை அப்படின்ற ரீசன் அண்ட் ஆஃப்டர் அம்மா வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னோட ரொட்டீன் எல்லாமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மண்டே மார்னிங் ஒரு 11 o'clock போல வந்து வீட்டுல இருந்து கிளம்புனேன். எங்க வீட்டுல வந்து ரொம்ப பெரிய டிராவல்லாம் கிடையாது அம்மா வீட்டுக்கு, ஜஸ்ட் ஒரு 10 minutes தான். ஸோ டெலிவரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 2 years இப்பதான் நான் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஸோ அந்த ரீசன் வந்து ரொம்ப பெரிய ரீசன்லாம் ஒண்ணு கிடையாது. எனக்கும் எங்க அம்மா வீட்டுக்கும் இருக்க டிஸ்டன்ஸே வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes. ஸோ அதனால போய் நான் ஸ்டே பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இது வரைக்கும் வந்ததே இல்லை. நினைச்சா நான் போய் எங்கேயாச்சும் போறப்ப அம்மா போய் விசிட் பண்ணிட்டு வந்துடுவேன். அவங்க வீக்லி ஒன்ஸ் வந்து விசிட் பண்ண வருவாங்க. அதனாலயே என்னவோ தெரியல, வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம அம்மாவை மீட் பண்ணிடுறோமே அப்படின்றதுக்காகவே நான் வந்து அங்க போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நினைச்சதே இல்லை. பட் என்னன்னு தெரியல, இந்த டைம் வந்து என்னோட டெய்லி ரொட்டீன்ல இருந்து எனக்கு ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம ஒரு குட்டி ட்ரிப்பு போயிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா தோணும். பட் எனக்கு இந்த டைம் என்ன தோணுச்சு அப்படின்னா, பாப்பா இது வரைக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 1 monthலயே நான் எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் போய் ஒரு நாள் கூட ஸ்டே பண்ணதே கிடையாது பாப்பாவோட அம்மா வீட்டுல. ஸோ அதனால இந்த டைம் கண்டிப்பா அந்த ஹாப்பினஸ் வந்து பாப்பாவுக்கும் கொடுக்கணும், அம்மாவுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நானும் நல்லா ஜாலியா ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல தோணிடுச்சு. ஸோ அதனால வந்து ஒய் நாட் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு 4 days அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அம்மா வீட்டு பக்கத்துலயே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்துட்டு பார்க் இருக்கு. ஸோ வந்து பாப்பாவை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல பார்க்குக்கு வந்தா மேடம் வந்து செம்ம அப்செட்ல இருந்தாங்க. பார்க்குக்கு வந்தா எல்லாரும் ஜாலியா தானே இருப்பாங்க, ஆனா இவங்க ஏன் அப்செட்டா இருந்தாங்க தெரியுமா? பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு குல்ஃபி ஷாப் இருக்கு, பாம்பே குல்ஃபி. ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் வீடியோல எல்லாம் போட்டிருப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிளே பண்ற மூடே வந்து இல்ல. அங்க கண்ணு ஃபுல்லா வந்து அந்த குல்ஃபி ஷாப் நோக்கியே தான் இருந்துச்சு. ஸோ நான் எவ்வளவோ வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி டைவர்ட் பண்ண பார்த்தேன். பட் வந்து ஒண்ணுமே முடியல. எனக்கு வேணும்லானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்க. வந்ததுல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் ஓவர் செல்லம் தான். என் தம்பியும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். ஸோ 2 days-ஆவே கண்டினியூஸா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தேன்னா நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தேன். பட் அம்மா இருக்காங்களே கேட்கவே இல்லை. ஸோ வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொன்னனால வேற வழி இல்லாம நானும் வாங்கி கொடுத்தேன். இல்ல அங்க என்ன இருக்கு? எது வேணும்? அண்ணா அங்க இருக்கிற குல்ஃபி ஷாப்பு பார்த்துட்டா. குல்ஃபி வேணுமா? ஆமா சரி நிஜமா போலாம். எங்க பாபை குல்ஃபில பாத்தீங்கன்னா நிறைய ஃபிளேவர்ஸ் வந்து குல்ஃபி அவைலபிள் இருக்கு. ஸ்லைஸாவும் இருக்கு, ஸ்டிக்லயும் அவைலபிள் இருக்கு, அண்ட் சுகர் ஃப்ரீ ஆப்ஷன்ல கூட வச்சிருக்காங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா GH ரோட்ல வந்து காமராஜர் பூங்காக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வந்து இந்த பாம்பே குல்ஃபி இருக்கு. தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் காம்ப்ரமைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க அன்னைக்கு சூஸ் பண்ணி இந்த ஃபிளேவர் பாத்தீங்கன்னா கேசர் பிஸ்தா அப்படின்ற ஒரு ஃபிளேவர்ல தான் குல்ஃபி ஸ்லைஸ் தான் வந்து அன்னைக்கு நாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வாண்டை பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக வந்து குல்ஃபி சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேபிஸ்க்குலாம் வந்துட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பழக்கி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து அது செட் ஆகிக்கிறோம். அதனால வந்து ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் பாப்பாவுக்கு வந்து அப்பப்போ வந்து வாங்கி கொடுத்துருவோம். அது இப்போ சம்மர் அப்படின்றதுனால ஸோ வந்து நல்லாவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வந்ததுல இருந்தே வந்துட்டு கொஞ்சம் ஓவர் செல்லம் தான். நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியாம இந்த வேலையெல்லாம் நடக்கும். அதனால இது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி கொடுத்துட்டு மேக்சிமம் ஆஃப் த குல்ஃபி நான் தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் மட்டும் தான் வந்து பாப்பாவுக்கு கொடுத்தேன். ஓகே அவங்க அப்பா வந்து எங்களை ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறாங்க. என் பப்பு அப்பா கூட ரவுண்ட்ஸ் போறோமா? கொஞ்சம் போலாமா? இருடி
எப்போ 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 என்ன பண்றீங்க? அம்மா வரவா, அம்மா வரவா. நான் வந்து 3 days ஆச்சு. எப்பவுமே பாப்பாவை வந்து ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க வந்ததுமே வந்துட்டு. ஸோ இப்போ வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க போல எங்களை. அதனால நான் கீழே நிக்கிறேன், வாங்க 2 பேரும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பாப்பாவும் குடுகுடுன்னு ஓடி வந்து இப்போ வந்து ரவுண்ட்ஸ்க்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலா எங்க அம்மா வீட்டு ஏரியால வந்துட்டு 3 days வந்து திருவிழா போயிட்டு இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வந்து ரஷ்ஷா இருந்துச்சு அந்த ஏரியாவே. பட் இருந்தாலும் நம்ம வந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பானிபூரி சாப்பிடணும்னு எனக்கு கொஞ்சம் கிரேவிங்கா இருந்துச்சு. பார்த்தா வந்து திருவிழா டைம் அப்படின்றனால எந்த ஷாப்புமே ஓப்பன்ல இல்ல. அதனால வேற வழி இல்லாம நாங்க வந்து as usual அந்த பார்க்குக்கே போற மாதிரி ஆயிடுச்சு. பார்க்குக்கு வந்தாலே என்ன கதை நடக்கும் அப்படின்னு தான் தெரியுமே. குல்ஃபி ஷாப்பை பார்த்துட்டு குல்ஃபி வேணும்னு ஒரே அடம். சரி இதை ஸ்டாக்கா வச்சு நம்மளும் ஸ்டிக் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் வாங்கியாச்சு நான். ஹலோ, நேத்து சாப்பிட்டல, நேத்து சாப்பிட்டல. பூச்சாண்டி மேல மாஸ்க் ஏன்பா மாஸ்க் இருக்கா? இந்த ரேட் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஸ்லைஸ்ல நம்ம சாப்பிட்டோம்ல அது வந்து 80 to 85 rupees வந்து இருக்கும். அது ஃபிளேவரை பொறுத்து மாறும். ஸ்டிக் வந்துட்டு வந்து 60 rupees. இந்த 4 days எப்படி போச்சு அப்படின்னு தெரியல. நான் வீடியோலாம் பெருசா எடுக்கவே இல்லை. நல்ல மீ டைம் தான், சூப்பரா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். Thursday நைட் டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறதா பிளான். ஸோ இதோட அம்மா வீட்டு vlog வந்து கம்ப்ளீட்டட். ஒரே கொஞ்சல்ஸ் தான். நாளைக்கு போயிடுவேன் வீட்டுக்கு, அதுக்கு இவ்வளோ சீனு. நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவேன். அப்பாவும் பொண்ணும் அப்படியே பாச மழைய பொழிவீங்க. சரி பாய் சொல்ல அப்பாக்கு. பாய். வீட்டுக்கு போவேனாமா? அம்மாச்சி வீட்டுக்கு வேணாமா? Thursday நைட்டே வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஃப்ரைடே மார்னிங்ல இருந்து என்னோட அஸ் யூஷுவல் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்து மாவு அரைக்க போறேன். அம்மா வந்து வீக்லி ஒன்ஸ் வருவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்பவே வந்து எனக்கு மாவு அரைச்சு கொடுத்துட்டு போவாங்க. இனி இதுக்காக அம்மாவை அலைய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து காலையில எழுந்ததுமே வந்துட்டு அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அது கிரைண்டர்ல ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டு விட்டுட்டு சைட் பை சைடு வந்து நம்ம இல்லை அப்படின்னா ரூம் எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்லை. ஸோ பயங்கர மெர்சியா இருந்துச்சு. அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நான் கொண்டு வந்த பேக்கேஜுமே நிறைய இருந்துச்சு. ஸோ ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அது வந்து அப்படியே வந்து எடுத்து கபோர்டில் வைக்கிறது தான் வந்து ஒர்க்கு. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா 2 or 3 days ஆனாலும் இந்த பேக் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ பாப்பா வந்து அதை எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் கையோட வச்சிடணும் அப்படின்றதுக்காகவே எடுத்து வச்சாச்சு. மாடுலர் கிச்சன் பூஜை யூனிட்லாம் வீட்டில் பண்ணோம்ல. ஸோ அந்த டைமே பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ல இருக்க வார்ட்ரோப் டோரையுமே சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சோம். பிகாஸ் அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு டோர் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நாங்கள் கண்டினியூஸா பண்ணோம் அப்படின்னா பாப்பா வச்சுட்டு மேனேஜ் பண்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணுச்சு. அதனால வந்துட்டு அதெல்லாம் கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 monthக்கு அப்புறம் தான் வந்து இந்த கபோர்ட் வந்து நாங்க போட்டோம். இது வந்து ஒரு 3 days வந்து ஒர்க் இருந்துச்சு. இந்த கலர்ல வந்துட்டு கபோர்ட் போடவுமே வந்துட்டு ரூமே வந்துட்டு நல்லா பிரைட்டா தெரியுது. அதோட ஹேண்டிலுமே பாத்தீங்கன்னா நான் உடன்லயே வந்து பண்ண சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உடன் ஹேண்டில்லாம் வந்துட்டு ரொம்ப ரேட் காஸ்ட்லி. வெளியில நம்ம வாங்கணும்னா நான் வந்து இருக்கிற ஷீட்டை வச்சே வந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்க, கண்டிப்பா ஃபியூச்சர் vlogல ஷேர் பண்றேன் உங்களுக்கு.
என்னோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸும் நான் வந்து எடுத்துட்டு போவேன். ஆனா அங்க போய் நான் வந்து அதை பண்ணுவேனா கண்டிப்பா பண்ண மாட்டேன். அப்படியே போய் தூங்கிடுறது தான். ஸோ எல்லாமே எடுத்துட்டு போவேன். ஆனா வந்து அதெல்லாம் நான் யூஸே பண்ண மாட்டேன். எப்பவுமே அப்படிதான். இங்க மட்டும் இல்ல, டிராவல் பண்றப்பமே நான் நிறைய தான் எடுத்துட்டு போவேன். ஆனா யூஸ் பண்றது பார்த்தா மினிமலா தான் இருக்கும். நான் இதுல யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஆர்கனைசர் பாத்தீங்கன்னா நான் மேரேஜ் ஆகி வந்து புதுசுல அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினது. இப்ப வரைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது நல்லா இருக்கு, கன்வீனியன்ட்டா. பட் பாப்பாவோட கிளிப்ஸ் இதெல்லாம் வந்து இப்ப ஆட் ஆன் ஆயிருச்சு அப்படின்றனால கிளச்சஸ் எல்லாமே பெரிய பெரிய கிளச்சஸ் நம்ம வீட்ல யூஸ் பண்றது வந்து இடம் வந்து பத்தல. இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்ட் வரலட்சுமி நோம்பப்ப பேங்கிள் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த பாக்ஸை தான் நான் வந்து இப்ப பெரிய பெரிய கிளச்சஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். பட் இது வந்து நல்ல ஸ்டர்டியா இருந்தனால எனக்கு வேஸ்ட் பண்ண மனசு இல்ல. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கிளச்சஸ் எல்லாம் வந்து இதுல தான் போட்டு வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால எல்லா பூஜை ஜாமானும் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்து பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு சந்தன குங்குமம் விளக்குக்கெல்லாம் தொட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இங்கே தேனியில் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு டியூஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ 10 நாள் வந்து திருவிழா நடக்கும். சூப்பராக இருக்கும் திருவிழா. ஆல்ரெடி நான் வந்து விளாக்லாம் வந்து போன வருஷம் போனது வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வருஷமும் வந்து ரொம்ப ஈகரா இருக்கும். நாங்களுமே பாத்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்காக எங்க குலதெய்வம்க்கு வந்து விரதத்துல தான் இருக்கும். அதனால வந்து நான் டெய்லியுமே வந்துட்டு பூஜை பண்ணுவேன். டெய்லியும் விளக்கெல்லாம் ஏற்றுவேன். நார்மல் டேஸ்லன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தான் வந்து விளக்கு போடுறது. ஸோ இப்போ விரதத்துல இருக்கிறதுனால டெய்லியுமே வந்து அந்த ரொட்டீன் வந்து இருக்கும். அது இன்னுமே வந்துட்டு பாசிட்டிவ் ஃபீல் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா விளக்குக்கு அவ்வளோ அழகா சந்தன குங்குமம் வந்து வைப்பாங்க. அது அப்படியே ரவுண்டா இருக்கும். நானும் ட்ரை பண்றேன் ரவுண்டா வைக்கிறதுக்கு. பட் எனக்கு குங்குமம் மட்டும் ரவுண்டா வந்து வரவே மாட்டேங்குது. அதுக்கு எதுவும் டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டரா வந்து வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். நல்லாவே வந்து அரைஞ்சிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் டைம்குள்ள வந்துட்டு நானும் வந்து என்னோட சைட் பை சைட் ஒர்க் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முடிச்சுட்டேன். ஸோ வந்து இப்போ வந்துட்டு அரிசி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு 1/2 hour வந்து ஓடும். ஸோ அந்த கேப்ல வந்துட்டு மிச்சம் ஒர்க்குமே முடிச்சுட்டு பாப்பாவையும் தூங்க வச்சிடலாம் அப்படின்றது தான் இன்னைக்கான என்னோட ரொட்டீன். இந்த குட்டீஸ்க்காவது உளுந்த மாவு பிடிக்குமான்னு சொல்லுங்க. மேக்சிமம் அரிசி மாவு தான் சாப்பிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த வாண்டுக்கு மட்டும் உளுந்த மாவு தான் பிடிச்சிருக்கு. எங்கள் வீட்டில் லன்ச் வந்துட்டு சாதம், வெண்டிக்காய் புளிக்குழம்பு, கேரட் பொரியல், ரசம். அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டு தூங்க வச்சிட்டோன்னா என்னோடய ஒர்க்லாம் வந்துட்டு நான் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அந்த மாதிரி தான் பாப்பாவுக்கு போடுவேன். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறனால 3 ஸ்பூன் தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எக்கு ஊட்டுறதுனாலுமே ஒரு 11 o'clock அந்த மாதிரி எக்கு ஊட்டுவேன். அவங்க சாப்பிடலைன்னா சாதம் கூடயே வந்துட்டு எக்கு வச்சு ஊட்டி விட்டுருவேன். அப்போ வெஜிடபிள்ஸை வந்து நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஸோ இப்படி தான் வந்து நான் இப்போ ரீசெண்டாக கொடுத்துட்ருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் ஊற்றுவேன். ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் தான் ஊற்றுவேன். அந்த டேஸ்ட் கூட அவங்களுக்கு தெரியாது. ரசம் டேஸ்ட்டு தான் வந்துட்டு டாமினேட் பண்ணுற மாதிரி எப்போவுமே பார்த்துப்பேன். ஏன்னா ரசம்னா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறது. வெஜிடபிள்ஸ் தான் மெயினாக வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ லாஸ்ட்டாக வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டேன்னா ஓரளவுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க. பேபிஸ் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஒரு நேரம் நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நல்லா நம்ம கொடுக்கறதெல்லாம் ஒரு நேரம் வந்து சுத்தமா எடுத்துக்கவே மாட்டாங்க ஃபுட்டே வந்துட்டு. அந்த டைம் வந்து நம்ம ரொம்பவே வெக்ஸ் ஆயிடவே கூடாது. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஃபுட் பண்ணாம இருக்கிறதே வந்து நல்லதுதான். ஆக்சுவலாக எனக்கு லஞ்சு சாப்பிட்றதுக்கே அந்த அளவுக்கு பிடிக்கல. பயங்கர ஹாட்டாக இருக்குது. எனக்கு சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சாலே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து வாட்டர் மிலனும் மேங்கோவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் வாட்டர் மிலன் பிடிக்கும். ஸோ அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. மேக்ஸிமம் பேபிஸ்க்கு வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வந்து கொடுங்க. இந்த சம்மருக்கு வந்துட்டு ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் இருப்பாங்க. கான்ஸ்டிபேஷன் வராமையும் வந்து இருக்கும்.
பாப்பாவோட நேப் டைம் பார்த்தீங்கன்னா 2 o'clock இருக்கும். ஸோ வந்து நான் ஒரு 1:30க்கெலாம் பாப்பாவை குளிக்க வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு. அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி நானும் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா என்கிட்ட 2-3 வாய் வாங்கிப்பாங்க. ஸோ வந்து அது இன்னுமே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பாப்பாவை தூங்க வச்சாச்சு. அரிசி போட்டிருந்தேன்ல அதுவுமே 1/2 an hourல ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னா ஒரு 5-6 ஹவர்ஸில் வந்து நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆயிடும். ஸோ அது எனக்கு கரெக்டாக இருக்கும் மறுநாள் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பை.